காலை ஜெபம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே. ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூய ஆவியினால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இதோ ஆண்டவருடைய அடிமை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. வாக்கு மனிதனானார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் திருமகள் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். இன்றைய புனித சிலுவை அருளப்பர். இவர் ஸ்பெயின் நாட்டில் உள்ள பத்திபரோஸ் என்னும் இடத்தில் 1500 இவருடைய பெற்றோர் ஏழைகள். கற்பிக்க அவர்களால் முடியவில்லை. இவர் ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து நோயாளிகளுக்கு சேவை செய்து வந்தார். 1563ஆம் ஆண்டில் சபையில் தம்மை துணை சகோதரராக சேர்த்து கொள்ளும்படி இவர் கோரினார். அவர்களோ இவரது கத்தோலிக்க சபையில் சேர விரும்பினார். அந்த சமயத்தில் இவர் புனித அபிலா தெரேசம்மாளை சந்தித்தார். அவள் இவருக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தாள். கார்மெல் சபையில் இருந்து கொண்டே அதே சபையை சீர்திருத்தும்படி அவரை மன்றாடினாள். கார்மெல் சபையை சீர்திருத்தும் வேலையை தெரேசா தொடங்கியிருந்தாள். இதில் தனக்கு உதவியாய் இருக்கும்படி இவரை கேட்டுக்கொண்டாள். இவரும் சம்மதித்தார். இந்த வேளையில் இவளுக்கு ஏராளமான துன்பங்களும் வேதனைகளும் வந்தன. அவை அனைத்தையும் இவர் பொறுமையாக சகித்தார். சிருஷ்டிகளிலிருந்து அகற்றப்பட்ட இந்த துன்பத்து வேலையை அவர்களுக்கு உதவியாக இருந்து வந்தார். ஆண்டவர் பட்ட பாடுகள் மீது இவர் அதிக பக்தி கொண்டு தாழ்மையை தேடி செல்வார். ஆண்டவர் இவர் முன்னேறி எனக்காக உழைக்கிறாயா என்று கேட்டார். உனக்கு என்ன சன்மானம் வேண்டும் என்றார். அருளப்பர் அவரை பார்த்து, ஆண்டவரே, உனக்காக நான் வேதனைப்பட்டு நிந்திக்கப்படும் வரும் அந்த வரத்தை தாரும் என்றார். இவருக்கு ஒரு பொல்லாத நோய் வந்தது. சிகிச்சையும் இளைப்பாரியும் பெற 2 மடங்களில் ஏதாவது ஒன்றுக்கு போகலாம் என்று இவரிடம் சொன்னார்கள். ஒரு மடம் சுகமாக இருந்தது. அந்த மடத்தின் தலைவர் இவருடைய உற்ற நண்பர். அடுத்த மடம் ஏழை மடமாய் இருந்தது. அந்த மடத்தின் தலைவருக்கு இவர் என்றால் பிடிக்காது. என்றாலும் இயேசுவுக்காக வேதனைப்பட்டு நிந்திக்கப்பட விரும்பி இவர் பிந்திய மடத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார். இங்கு இவர் அதிக வேதனைப்பட வேண்டியிருந்தது. திருச்சிலுவையை பிடித்து கொண்டே 1591 அமைதியார் உயிர் துறந்தார். ஆன்மாவானது எந்த சிருஷ்டி பற்று மீதும் வைத்திருக்கலாகாது. அந்த சிருஷ்டி போலவே இருக்கும். பற்று அதிகரிக்க அதிகரிக்க சிருஷ்டி போல அது மாறும். ஏனென்றால் நேசிக்கிறவன் நேசிக்கப்படும் பொருளை போல
இருக்க விரும்புகிறான். எனவே ஒரு சிருஷ்டியை நேசிக்கிறவன் சிருஷ்டியின் மடத்திற்கு தன்னை தாழ்த்துகிறான். சிருஷ்டியை விட இன்னும் அதிகமாக தன்னை நேசிக்க விரும்புகிறான். ஏனெனில் சமத்துவத்துடன் அன்பு திருப்தி அடையவில்லை, தன்னை அடிமையாக்க அவள் ஆசிக்கின்றாள். புனித சிலுவை அருளப்பர். ஜெபம். ஆண்டவரே, நாங்கள் உலகப் பொருட்கள், இடங்கள், ஆட்கள் மீது மிஞ்சிய பற்று இன்றி வாழும் வரத்தை பெற்றுத்தாரும். ஆமேன். அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் டாக்டர் ஜான் நன்றி திருப்பலியாகவும் மற்றும் வேண்டுதல் திருப்பலியாகவும், ஜெரால்டின் ஸ்டீஃபன் ராஜ் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், குழந்தை சோஃபியா உடல்நலன் இறை வளர்ச்சி வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், சாம்சன் லியோ குடும்ப கருத்துக்கள் நிறைவேற குழந்தைகள் நலமுடன் வாழ வேண்டுதல் திருப்பலியாகவும், ஜான்சிராணி பேசில் ஆண்டனி சேவியர் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குழந்தைகள் நலமுடன் வாழ வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், 3ஆம் ஆண்டு பிறந்தநாள் கொண்டாடி நன்றி திருப்பலியாய் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற நெவின் கார்த்திக் ஜோஸ்பின் சுகப்பிரசவம் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும் இத்திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜபிக்கப்படுகிறது. ஆண்டவருக்குள் நித்திலை பார்தலை அடைந்திருக்கின்ற அடைக்கலம் தாமஸ் ஆண்டோ, ரீட்டா முத்தம்மாள் இவர்களுடைய ஆண்நிலை பார்தலுக்காகவும் இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாராகிய இறைவனின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதரிகளே, சகோதரரே, இன்றைய நாளிலே உங்களோடு இணைந்து இந்த பங்கிலே நற்கருணை கொண்டாடுவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நற்செய்தி ஒரு கடினமான ஒரு கருத்தை நம்மளோடு பகிர்ந்து கொள்கிறது. யாருக்கு நாம் அஞ்ச வேண்டும்? உலக மக்களுக்கா, சுற்றுப்புறத்தில் வாழும் மக்களுக்கா, அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று இன்னும் அந்த கருத்துக்களுக்கா, அல்லது மனசாட்சிக்கா? போக்கை பார்க்கும் பொழுது மக்கள் பணத்திற்கு தான் பயப்படுகிறார்கள். பிறர் என்ன சொல்வார்களோ அதை மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உணர்கிறோம். சற்று நிறுத்தி இறையேசுதான் என்னுடைய வழிகாட்டி,
அவருடைய பாடங்கள் தான் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒரு நிலை என்பதை உணர்ந்து வாழ இறைவனுடைய அருளை நாடுவோமாக. சற்று நேரம் அமைதியாக இருந்து நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரு பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, எங்கள் குரலுக்கு பரிவிறக்கமுடன் செவி சாய்க்க உண்மை வேண்டுகின்றோம். எங்களை சந்திக்க வருகின்ற உன் திருமகனின் அருள் இருளடர்ந்த எங்கள் இதயங்களை ஒளிர்விப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யாக்கோப்பிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவார்த்தை 2 முதல் 7, 15 முதல் 17 வரை. அந்நாட்களில் விளையான் ஏறிட்டு பார்க்கவே குளம் குளமாக பாளையம் இறங்கிய இஸ்ரேலை கண்டார். அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது. அவர் திருவுரையாக கூறியது: கெபோர் புதல்வன் மிலாயிமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவரின் திருமொழி. கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவன் பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியை கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி. யாக்கோப்பே, உன் கூடாரங்களும் இஸ்ரேலே உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை. அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை, ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை, நீர் அருகிலுள்ள கேதுரு மரங்களை போன்றவை. அவனுடைய நீர்க்காலில் இருந்து தண்ணீர் ஓடும். அவனது விதை நீர்த்திரள் மேல் இருக்கும். அவனுடைய அரசன் ஆகாயை விட பெரியவன். அவனது அரசு உயர்த்தப்படும். மிலையாம் திருவுரை கூறியது: பெகோரின் புதல்வன் மிலையாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி. கடவுளின் வார்த்தையை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றல் உடையவரின் காட்சி கண்டு கீழே வீழ்ந்தும் கண் மூடப்படாதவனின் திருமொழி. நான் அவரை காண்பேன், ஆனால் இப்போதென்று நான் அவரை பார்ப்பேன். ஆனால் அண்மையில் இன்று யாக்கோப்பிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். ஆண்டவரின் அருள்வாக்கு. உனக்கு நன்றி. உங்கள் பதில்:
ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உனது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உம் இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர். பல்லவி. ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நெறிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தம் வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 21 இறைவசனங்கள் 23 27 முடிய. இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருக்கும் போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன். யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? விண்ணகத்தில் இருந்தா மனிதரிடம் இருந்தா என்று அவர் கேட்டார். அவர்கள், விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டி இருக்கிறது. ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதில் உரைத்தார்கள். அவரும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த இறை மக்களே, நற்செய்தியிலே அதிகாரம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பரிசேயர்கள் இயேசுவை கேட்கின்றார்கள், எந்த அதிகாரத்தில் நீங்கள் செய்கிறீங்க? அந்த வார்த்தை கொஞ்சம் நம்ம மாற்றிடுவோம். நமக்கு அதிகாரம் இங்கே வராது. ஃபோர்ஸ், எந்த பலம், எது உங்களுக்கு பலம் கொடுக்குது இது செய்யறதுக்கு? எது உங்களுக்கு உந்துது, தள்ளுது? கம்பெல்டு, ஃபோர்ஸ்ட். அப்படி முடிவுகள் எடுக்கும்பொழுது சில கருத்துக்கள் நம்மை தள்ளுகின்றன. இது எடுத்துக்க, அது எடுத்துக்க. ஒரு பொருள் வாங்கும்போது இந்த பொருள் எடுக்கலான்னா சில கன்க்ளூஷன்ஸ், முடிவுகள், அது எடுத்தால் நல்லா இருக்கும். அந்த நிலை தான் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழகத்திலே தமிழ் மக்கள் கொஞ்சம் பயந்து சுபாவம் நிறைந்தவர் போல் தெரிகிறது. எதுக்கு பயப்படுறாங்கன்னா, அவன் என்ன சொல்லிடுவானோ, பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைக்க போகிறாங்களோ, நம்ம அவங்க முன்னால் இந்த மாதிரி இருந்தால் தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்ற கருத்துக்கள் தான் அவனை சிதைத்து கொண்டு இருக்கின்றன. இன்றைய நற்செய்தி ரொம்ப அழகாக போடுகிறார். அவர் மட்டும்தான்
எனக்கு முக்கியம். நீ எது வேணால் நினச்சிக்கோ, நீ எது வேணால் பேசிக்கோ, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் என்ற ஒரு மனநிலைக்கு நாம் வர வேண்டும். இறைவனை மையமாக கொண்டு கடவுள் சொல்வதுதான் மையமாக இருக்க வேண்டும். சாஸ்திரம், சம்பிரதாயம், 10 பேர் சொல்கிறது, டிவியில் பார்க்குறது, புக்கில் படிக்கிறது, அதெல்லாம் என்னை கட்டுப்படுத்தக்கூடாது என்ற உண்மைதான் நாம் உணர வேண்டும். அப்பேற்பட்ட உண்மையை விரைவில் தென்னிந்தியர்களாகிய நாம் கற்றுக்கொள்வோம் என்றால் நல்லது. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு படிப்பு அல்லது ஆய்வு நடந்தது. லோ செல்ஃப் இமேஜ், தன்னை பற்றி தாழ்ந்து நினைக்கிற இளைஞர்கள் யார் என்று இந்தியாவில் ஒரு கணக்கு எடுத்தார்கள். அதில் முதலாவது நின்றது தமிழகம். தமிழ்நாட்டு இளைஞர்கள் தன்னை பற்றிய அந்த சிந்தனையில் ரொம்ப கீழே இருந்தாங்க. காப்பி அடிப்பாங்க. நான் நம்ம பார்க்குறோமே, இந்த சங்கம், அந்த சங்கம், இந்த மன்றம், அந்த மன்றம், இதெல்லாம் தன் நிலையிலிருந்து கீழே வர்ற நிலை தான். மற்ற ஸ்டேட்டில் அவ்வளோ இருக்காது. லோ செல்ஃப் இமேஜ் நான் நம்மை இது செய்யுங்க, அது செய்யுங்க கட்டாயப்படுத்துது. அதை நீங்கள் திறந்துட்டீங்கன்னா நான் தான், யார் பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது, யார் என்ன சொன்னாலும் நான் கவலைப்படுவேன், எனக்கு மனசாட்சி இருக்குது, மனசாட்சி கூட நான் நடக்க போகிறேன் அப்படின்னு வாழ்ந்தீங்கன்னா அது மேலான ஒரு வாழ்க்கை நிலை என்று நற்செய்தி வழியாக இயேசு நமக்கு கற்பிக்கிறார். கொஞ்சம் முயற்சி எடுத்து பார்ப்போம். கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம பழக்கமாகிடுச்சு. அவங்களாம் தான் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அப்படி கேட்டு 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 ஊறி போயிட்டோம். கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். நமக்கு என்று ஒரு நிலை இருக்கிறது. நாம் சில கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். அவைகளின்படி வாழ்ந்து மகிழ்ச்சியோடு இருப்போமாக. நம்முடைய உறவும் இயேசுவோடு நாம் கொண்டிருக்கும் இந்த உறவு பலப்படுத்தப்பட வேண்டும் என்று ஒரு அரிய கருத்துக்காக இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோமாக. குழந்தை இயேசுடைய பரிந்துரையினால், அவருடைய ஆசிரியினால், அவருடைய அருளினால் நாம் தாண்மை வாய்ந்த ஒரு கிறிஸ்துவாக வாழ முன்வருவோமாக. ஆமென். சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த காலை பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றிருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைவற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை முதல்நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரும்
உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை முது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர், முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் நீர்ப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் இது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள நிமன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
என்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் உயர்தென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களை அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் இந்த திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி இந்த திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிர்த்த நம் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இதை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளாம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருக்கணுமாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். என் இயேசுவே,
நற்கருணைக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டெழும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுவே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுவே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும், உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உடலிலிருந்து என்னை பிரிவிடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நன்றி உணர்வோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். நற்செய்தி தூதுவர்களாக மகிழ்ச்சியோடு சென்று வாழுங்கள். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலி நமக்காக தலைமையேற்று கொண்டாடி இறையாசிரை பெற்றுத்தந்தவர் அருத்தந்தை சாலமன் அவர்கள். அருத்தந்தை சாலமன் அவர்கள் சலேசிய சபை அருள்பணியாளர். 35 ஆண்டுகளுக்கு முன்பு இதே பகுதியில் மறைபோதக பணியாற்றியவர். தற்பொழுது திருவண்ணாமலையிலிருந்து இன்று அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு திருமுழுக்கு அளிக்கப்படுகிறது. எனவே நேற்றிரவு இங்கு வந்து நம்மோடு தங்கி இன்றைய திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபித்திருக்கின்றால் பங்கின் சார்பாக தந்தை அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். கரவொலி எழுப்புவோம். தந்தை அவர்களுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் அவருடைய மறைபோதக பணிக்காகவும் தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். இறுதி பாடல் பாடப்படும். திருமுழுக்கு பெறுகின்ற குழந்தைகள், பெற்றோர் முன்வரிசையில் நிற்க ஞான தாய் தந்தையினர் அவர்களை புடை சூழ்ந்து நிற்க அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணை